ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விலாக் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் எடுத்த வீடியோ இது. ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த சனிக்கிழமை இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. இடையில லைவ் வேறு போடுறோமா, அதனால் வந்து வீடியோலாம் எடிட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் வந்து சரி இன்றைக்கி போட்டே ஆகணுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டாச்சு. காலையில் எப்போதும் போல் அதிகாலையில் எழுந்துச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டைம் வந்து லேட்டுன்னே சொல்லலாம். 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 3 மணி போலலாம் முழிப்பு வந்துருச்சு. சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எழுந்துச்சி பார்க்குறேன், டைம் 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கடகடன்னு எழுந்துச்சு எல்லா வேலையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி சாணம்லாம் போட்டுட்டு ஒரு கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டேன். துளசி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் எப்பொழுதுமே தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குது. அது வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும். 2வது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து தேன் சிட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருமா, அது வந்து தண்ணி வந்து தேடி வரும். அப்போ வந்து இந்த மண் பானையில் வந்து வச்சுருப்பேன். வந்து டெய்லிக்குமே அது வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பானை வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றி வச்சு விட்டுறது ரொம்ப ஒரு அந்த சின்ன குருவி வந்து அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி விட்டுட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து பூவெலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு யதார்த்தமான விஷயத்த வந்து பேசலான்னு பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம பெண்கள் வந்து அதிகாலையில் வந்து எழுந்திரிக்க பழகிக்கணும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், என்ன எல்லா வீடியோலையுமே பெண்கள் காலையில் எழுந்திரிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அது வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்ம மனசுக்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி, அது வந்து ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கும். நிறைய பேர் காலையில் முழிச்சதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போலலாம் வாக்கிங்லாம் போவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்து நம்ம வேலையும் இப்போ முடிச்சுட்டு நமக்கு அது ஒரு வாக்கிங் போன மாதிரிக்கே தான் இருக்கும். நமக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது மைண்டுக்கும் ஒருமே நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். 2வது நம்ம உடம்புக்குமே அது ஒரு நல்ல குட் எக்ஸசைஸாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 இதுவுமே முடிஞ்சிருது இல்லையா. அப்படி இருக்கும்போது பெண்கள் நம்ம வந்து காலையில் எழுந்திரிக்க பழகிக்கணும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றது பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த காலை நேரத்தில் நம்ம எழுந்திக்கிறத வச்சு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். காலையில் முழிச்சதோட இப்போ நம்ம ஒரு 6 மணிக்கு முழிப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடகடன்னு அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்துட்ருப்போம். அது மறந்துட்டேன், இது மறந்துட்டேன், அது சாப்பாடு செய்ய நேரம் அப்படியே ரொம்ப டென்ஷன் நம்ம எல்லாருமே படுத்திட்டிக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் கிளம்புவோம். அதெல்லாம் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது விடுறதுக்கே மனசு வராது. உண்மையே அதுதான். நம்ம வந்து இப்போ 4 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரம் எழுந்திரிக்க பழகிக்கிட்டோம்னா ஒரு ஒரு 8வது நாள் அந்த தூக்கமே வராது. 4 மணிக்கெலாம் வந்து டைம் கரெக்டாக வந்து நம்ம பாடி ஆக்டிவேட்டாக வந்து முழிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லா பெண்களுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். காலையில் வந்து எழுந்திரிக்க பழகிக்குவோம். அதுவும் பெரும்பாலும் இந்த மாமியார் மருமகள் சண்டை வரதே பார்த்திங்கன்னா அந்த காலை நேரத்தில் எழுந்திரிக்கிறத வச்சே தான் இருக்குது. எழுந்திரிக்கிறதே 6 மணிக்கு 7 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எழுந்திரிச்சு வெளியில் வரும்போதே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த அதுக்குன்னே சொல்கிறதுக்குன்னே ஒரு 4 கூட்டம் வந்து பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விதமாக நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம போகாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நான் அப்படி தான் வெளிலலாம் அதிகமாக யாருக்கிட்டையுமே பேச்சு வச்சுக்க மாட்டேன். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி வடிவேலு சார் சொல்லுவாங்க இல்லையா, நான் சிவனேன்னு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், நம்ம யாரும் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் காலையில் எழுந்திரிச்சோமா, நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோமா, நம்மளோட அன்றாட நல்லா பாசிட்டிவாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். மெயினாக நான் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகள் தான். ஏன்னா வீட்டில் வந்து அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. என்னுடைய கணவரும் வேலைக்கு போயிடுவாங்க. என்னுடைய பாட்டியும் பார்த்திங்கன்னா தாத்தா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. நான் தான் அப்போ வந்து ஃபுல்லாக குழந்தைங்கள பார்க்கணும் அப்படிங்கிற பொழுது நான் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வேலையுமே என்னால் கண்டினியூஸாக பண்ணவே முடியாது. ஏன்னா தம்பி வந்து பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் டென்ஷன் ஆயிரும். அதெல்லாம் எதுக்கு வேணான்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிற டயத்தை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நல்லா. சில டைம்
நம்ம வந்து ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணி பார்த்துக்கிறது முழிச்சிட்டாங்களா இல்லையான்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமத்தான் நல்லா 2 குட்டீஸுமே தூங்கி முடிப்பாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபிலாம் போட்டு ரெடியாக வச்சுருப்பேன். அப்போ தான் கரெக்டாக ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும் 2 பேருமே முழிச்சு வருவாங்க. ரொம்ப அந்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் முக்கால்வாசி வேலையை வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுருவேன். மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எழுந்திரிச்சு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அவங்க கூட நல்லா அமைதியா, ரிலாக்ஸா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். டீ, காஃபிலாம் காலையில் போட்டு குடிச்சிட்டு வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போயிடுறது. கொஞ்ச நேரம் வெயில வச்சு விளாண்டுட்டு, செடிகள்லாம் இருக்கு இல்லையா மாடி தோட்டத்தில், அதுக்கெல்லாம் தண்ணீர்லாம் ஊற்றி விட்டுருவேன். அவங்களுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. டேங்கில் வந்து தண்ணி போட்டு விட்டோம்னா ஃபில் ஆயிரும், ஊற்றிரும். செ குட்டீஸும் 2 பேரும் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கெட்லாம் தூக்கிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஒவ்வொரு செடிகளுமே பார்த்து வந்து கேட்பாங்க. இதெல்லாம் என்னென்ன செடிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நம்ம இந்த செடிகளை வளர்க்குற ஒரு ஆர்வத்தையும் நம்ம தூண்டலாம். 2வது பார்த்திங்கன்னா, அவங்களுக்குமே ரொம்ப ஒரு நல்லது. அவங்களும் சோம்பேறித்தனமாக வந்து 8 மணி 9 மணிக்குன்னு எழுந்திக்காமல் கொஞ்சம் ஒரு 7 மணிங்கிறது போதுமான அளவு தான் குழந்தைகள்லாம் தூங்குறதுக்கு. நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா தாராளமாக தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திக்கிறாங்கிற போது நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுல் டேவுமே நல்லா பாசிட்டிவாக கொண்டுட்டு போனால் எப்போதுமே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன். காலையில் நேரத்தில் நீ வந்து இந்த மாதிரி எழுந்திரிச்சு பாருங்களேன். நம்மளோட பாதி வேலை வந்து இப்போ 100% ஒரு 70 75% வேலை வந்து அந்த நேரத்தில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் எல்லா வேலையுமே. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மையா இல்லைனுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. என்ன நீங்கள் காலையில் எழுந்திரிக்க சொல்கிறீங்க அப்படி இப்படின்லாம் சில பேர் சொல்கிறவங்களும் இருப்பீங்க. என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு இன்றைக்கி எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் இல்லையா. சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 10 மணி ஆயிடுச்சு. அதனால மதியம் இதுக்கு மேலே நம்ம போட்டு சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாம்பாரை வச்சு விட்டுட்டேன். ஒரு டிஃபன் சாம்பார் தான் வச்சு விட்டலாம். காலையிலேயும் வந்து தோசைக்கு ஊற்றிட்டு மதியம் சாதம் வச்சு சாதம் மட்டும் வச்சுட்டா நம்ம அந்த சாம்பாரையும் ஊற்றிட்டு ஒரு சைடிஷாக ஏதாச்சும் கூட்டு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் காலையிலேயே சாம்பார்லாம் வச்சு விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒரு 3 செம்பு அளவுக்கு வந்து தண்ணீர் விட்டு அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் போடுறோமோ எல்லா காய்கறியும் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் வந்து மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகம் தூள், மிளகாய் தூள் இது 3 தான் நான் சேர்ப்பேன். அதுவும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து சாம்பாருக்கு எவ்வளவு தேவையோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். பார்த்து தான் நான் மஞ்சத்தூள் எப்போதுமே போடுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அது சாம்பாரே ரொம்ப ஏதோ மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி தெரியும். அதனால் மஞ்சள் வந்து தேவையான அளவுக்கு போட்டு ஜீரகம் தூளும் மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து காய்கறி எல்லாருமே நல்லா வெந்துடும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு திருவிட்டு அதில் வந்து ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்ததோடு வந்து அந்த தேங்காயை நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் பாலுமே ஊற்றி விட்டுட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சாதத்துக்கும் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு வந்து நம்ம டைமும் ரொம்ப எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லா காய்கறியும் போட்டு ஒரு 2 விசிலை விட்டுட்டு தாளித்து விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விசில் வச்சிடக்கூடாது. ஒரு 3 விசிலுக்கு மேலெலாம் வைக்கக்கூடாது. 2 தான் அளவு. ஏன்னா காய்கறி வெந்துட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடும், கரெக்டாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து சாம்பாரோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டைமே ரொம்ப சேவ் ஆகும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கிட்டு டைம் ஆகும் ஒன்று ஒன்றா ஊற்றி செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்களேன். சூப்பராக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சாம்பார் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி மாவுலாம் அரைச்சேன் இல்லையா, வீட்டு மாவு தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுறது. எப்போயாவது இல்லாத டயத்தில் வந்து நான் கடையில் வாங்கிப்பேன்.
மேக்ஸிமம் வீட்டில் தான் நம்ம தான் அரைச்சிக்கிறது. அதே வந்து பார்த்திங்கன்னா, தோசை எல்லாமே ஊற்றி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சோண்டு மாவு இருந்தது. அதையும் ஒரு சின்ன தோசையாக ஊற்றி விட்டுட்டு, வீட்டில் எல்லாருக்குமே பாட்டிக்கு, பாப்பாவுக்கு, தம்பிக்கு எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். குடிச்சிட்டு காலையில் எல்லா சாப்பாடுமே வேலையுமே முடிச்சாச்சு. மதியத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடிஷ் மட்டும் உருளைக்கிழங்கு பொரிச்சுக்கிட்டேன். அது வீடியோ எடுக்கலை. சரி சிம்பிளாக தானே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் அன்றைக்கி நம்ம மதியம் வந்து தேங்காய் சட்னி வந்து வைக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. பார்த்தீங்களா, இந்த ஒரு நாள் கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அப்படியே டைமே வந்து சாப்பாடு கொடுக்குற நேரம் எல்லாமே கடகடன்னு மாறி போயிடுச்சு. அவசர அவசரமாக செய்கிற மாதிரிக்கே ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் சேர்த்து மதியத்துக்குமே சாம்பாராக வச்சு விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப டைம் வந்து இந்த காலை நேரத்தில் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்புறம் வந்து ஏதோ ஒரு டென்ஷனாக எனக்கு வேலை பார்க்குற மாதிரிக்கவே இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் காலையில் எப்போதுமே வேலை பார்த்துறது. அப்புறம் மாடிக்கு போய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா கத்திரிக்காய்லாம் வைக்க ரொம்ப முத்தலாக போகுது. அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்கு வந்து எடுத்து போட்டு விட்டுட்டு, மதியம் வந்து சாப்பாடெலாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம். லைவ்லலாம் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா? அதனால் ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுக்க சொன்னேன். அதையுமே இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனல் வந்து வீடியோ பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் அண்டு கமெண்ட் மறக்காமல் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.